அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆகஸ்ட் 5, 2026. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,732 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 170 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப்பில் ஒரு 150 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எப்படி வேணுமாலும் ஓப்பன் ஆகலாம். அப்போ ஓப்பன் ஆனிட்டு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்டப் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா கால் செல்லர் பயந்தாங்க, அவங்க பயப்படணும். கால் செல்லர் வந்து பயந்தாங்க, அவங்க பயப்பட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு இம்பேக்ட் அப் ட்ரெண்டுக்கு மேலே போகும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சைடுவேவாக போயிட்டு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு பொறுத்தளவு. ஸோ அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். ஓப்பன் ஆனோட்டி ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த லோ அண்டு அந்த ஹை இந்த பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை ஓப்பன் ஆகிடப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,750 மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க. இது நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறோம். ஓப்பன் ஆகிட்டு 24,750 காலன் புட்டு ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். புட்டுக்கும் சரி காலுக்கும் சரி. இந்த ஹையை பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ ரேஞ்ச் வந்து யாருக்காச்சும் காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ரேஞ்ச் அங்கே இருந்தால் நம்மளுக்கு கிரேட் ஆக போகுது. இல்லை புட்டோட ஹைக்கு மேலே கால் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருந்தால் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பில்டப் ஆக போகுது. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ லைவ் மீட்டிங் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் இந்த R2க்குலாம் போனாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு ஆவரேஜாக 200 பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் கம்மிங் டே இப்போ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆவரேஜாக நம்மளுக்கு 200 ரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுக்குறப்ப அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜை அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒன் டே சார்ட்டில் நம்மளுக்கு இப்போ 24,600க்கு மேலேயே மார்க்கெட் இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் வந்து 24,750க்கு மேலே இப்போ நம்மளுக்கு ஓப்பன் வந்து 24,737 மாரி காமிச்சிட்ருக்காங்க கிஃப்ட் நிஃப்டி. ஒருவேளை நம்மளுக்கு 24,750க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் எதை வச்சும் போவாங்க அப்படின்னா 25,000 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக. ஆனால் ஓப்பனுக்கு மேலே நின்னா மட்டும்தான். பட் ஓப்பனுக்கு பிலோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேலே கொண்டுட்டு போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி இப்போ 2 டேஸாக ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து டவுன் ட்ரெண்டில் வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு அப் ட்ரெண்டுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போது 24,750க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நன்றி.